Hi friends, welcome to Jay's Creation. இந்த Jay's Creation மூலமா நிறைய ஃபேப்ரிக் பெயிண்டிங் டெக்னிக்லாம் பார்க்குறீங்கல்ல. இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஷேடிங், அதாவது ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சாரியில். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? The materials required are plain saree, pencil to draw the design, Fevicryl fabric colors, brushes, embroidery frame. ஸோ இந்த சாரியில் என்ன டிசைன் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ஒரு டெம்ப்ளேட்டோ இல்லைன்னா ஒரு டிசைனோ ட்ரா பண்ணிக்கோங்க பேப்பரில். அதை யூஸிங் அ கார்பன் பேப்பர் இந்த மாதிரி நம்ம சாரியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம செய்ய போகிற டெக்னிக் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஸ்ட்ரோக்ஸ். ஸோ அதுக்கு நம்மளுக்கு we need ரவுண்ட் ப்ரஷ் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ். ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் பிக்சருக்கும் அவுட்லைன் பிளாக் போட்டுரும். யூஸிங் அ ரவுண்ட் ப்ரஷ் இந்த மாதிரி டிசைனுடைய அவுட்லைன் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பிளாக்கால் லைன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம டிசைன் ஃபுல்லாக பிளாக் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பான ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு சில இடங்களில் we are going to give brown colors, orange color and green கலர்லாம் கொடுத்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்லா பிரைட்டாக அதை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் லெட்ஸ் ஸ்டார்ட் த கலரிங். ஸோ இப்போ இந்த ப்ரஷில் கொஞ்சமாக க்ரீன் லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போர்ஷனில் ஜஸ்ட் கீப் த ப்ரஷ் இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு புள்ளிலேயே நம்ம இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணிகிட்டே வரணும் வித் அ ஃப்ளாட் ப்ரஷ். அடுத்த கலர் எடுத்துப்போம். நம்ம இப்போ ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு இதுக்கு பெயிண்ட் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷில் லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த ப்ரஷ்ஷை லேஸாக டேக் இட் டு த அதர் சைட். இப்படி சேம் வே சேம் கலர் ஹியர் ஆல்சோ. நெக்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு எடுத்துகிட்டு ஃபில் பண்ணுவோம். ரவுண்ட் ப்ரஷ். சில ஏரியாஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சிம்பிள் ஃபில்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை ஃபில் பண்ணுவோம். பாக்கி ஏரியா ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிகிட்டே வரோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் சென்டர் அலோன் இந்த மாதிரி கலர் எடுத்துகிட்டு அப்படியே ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம ட்ரை ஸ்ட்ரோக் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இது ரவுண்ட் ப்ரஷ் வச்சுட்டு ஃப்ரம் ஹியர் ஸ்லோவாக லைன் பை லைன் இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணோம். சேம் வே இந்த சைட் அந்த பாயிண்ட்லேருந்து மெதுவாக ப்ரஷ் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பேட்ச்லேயும் ஆரஞ்சு எடுத்துட்டு ப்ரஷ்ஷால் இந்த ஸ்ட்ரோக்ஸ் ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பாட்டில் நம்ம பெயிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இதில் வாட்டர் ஆட் பண்ணல. இங்கே ஃபில் பண்ண மாதிரி இந்த இடம் ஜஸ்ட் ஃபில் இட் அப் வித் ஆரஞ்ச் கலர். ரொம்ப ஒரு ஈஸியான டெக்னிக் இது. இப்போ இந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனுக்கு கொஞ்சமாக ஒன்ஸ் அகெயின் ப்ரௌன் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இந்த பாட்டம்லேருந்து ஜஸ்ட் ட்ரை ஸ்ட்ரோக்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரம் த டாப் ஒர்க் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி சேம் கலர் லோட் பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணுவோம். இப்போது இந்த ட்ரை ப்ரஷ் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோம் இல்லையா. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்பெயிண்டட் போர்ஷனோ இந்த பெயிண்டட் போர்ஷனோ நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா இட் வில் பி த சேம், ஜஸ்ட் லைக் பிரிண்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட ஒரு ரெய்ஸ்ட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் போத் சர்ஃபேசஸ் வில் பி வெரி ஸ்மூத். அந்த கலர் ஆல்சோ உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படித்த இந்த ட்ரை ப்ரஷ் டெக்னிக் அந்த சாரீ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா. உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் இன்னொரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் டெக்னிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Jay's Creations.